மேஷ ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள். மேஷ ராசி அப்படின்னு சொன்னாவே ஒரு சுறுசுறுப்பான குணம் கொண்டவர்கள். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தவர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள். நிறைய பெரிய விஷயம்லாம் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சி வாழ்க்கையில் வேகமாக ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள். ஏன்னா இப்போது 7 சனி வேறு நடக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்புகள் நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி ஒரு நிலையில் இந்த குருவுடைய பயிற்சி என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மேஷராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். இது ஒரு சிறப்பான அமைப்பு மேஷராசி அன்பர்களுக்கு. ஏன்னா 7 சனியில் படாத கஷ்டங்கள் கிடையாது, பார்க்காத பிரச்சனைகள் கிடையாது. முக்கியமாக வேலையில் நிறைய பேருக்கு பெரிய லெவலில் பாதிப்புகள், சண்டைகள், சச்சரவுகள். வேலையை கடந்த ஒரு 6 மாதத்தில் மட்டும் நிறைய பேர் வேலையை இழக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேயே அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. இன்னும் வெளிநாட்டில் இதை விட பலவிதமான பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு மேஷராசி என்பது முடிச்சிட்ருக்காங்க. நிறைய பேர் உழைக்கும் வர்க்கத்தினர், அதான் ரொம்ப முக்கியம். அந்த உழைப்பு பார்த்திங்கன்னா இப்போது என்ன பண்ணுறது தெரியல, நான் வெளிநாடு வந்தேன், இப்போ இங்கேயும் வேலை இல்லாமல் இருக்கேன், இந்தியாவிலையும் வேலை இல்லாமல் இருந்தேன், இந்தியாவிலையும் வேலையெல்லாம் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த குருவுடைய பெயர்ச்சி ஒரு கண்டிப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. ஏன்னா 4ஆம் இடத்தில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்ப்பார். அது ரொம்ப விசேஷம். ஏன்னா 10ஆம் இடம்ன்றது பட்டங்கள் பதவிகளை கொடுக்கக்கூடிய இடம். அதனால் மேஷ ராசி என்பவர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலை வாய்ப்புகள், வேலையில் பதவி உயர்வுகள், அது மட்டும் இல்லாமல் வேலை இல்லாதவர்களுக்கு, முக்கியமாக அவங்களுக்கு தான் பிரச்சனையே, வேலை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைச்சே தீரும். வெளியூரில் இருக்கவங்க, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். அது மட்டும் இல்லாமல் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. அதே போல் இடம் மாற்றத்துடன் ஒரு வேலை மாற்றத்தையும் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு குரு கொடுக்க போகிறார். அதனால் வேலை இல்லாதவங்க, வேலை தேடுறவங்க, வேலை மாறணும்னு நினைக்கிறவங்க கவலைப்படாமல் ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஒரு நெருக்கடியான காலம்தான், இல்லைன்னாலும் சொல்லலை. அதுக்கப்புறம் வாழ்க்கை நிறைய லெவலில் மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்வது சிறப்பு. அதேமாதிரி தொழில் செய்கிறவங்க, வேலை தான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ்க்கு வந்தேன் சார், பிஸ்னஸில் இப்போ பல லட்சம் கடன் ஆகிடுச்சு, ஏற்கனவே பிஸ்னஸில் இருந்தவங்களுக்குலாம் பிஸ்னஸே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இருக்குது. அது பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஏன்டா நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், வேலைக்கு போயிருக்கலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேலைக்கு போகிறவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஐயோ பிஸ்னஸ் பண்ணுறதா நல்லது, வேலைக்கு போனால் நம்மளை 45 வயசு மேலே வேலை இல்லை, 50 வயசு மேலே வேலை இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் அவங்க இருக்காங்க. இது மாதிரி மாறி மாறி யோசிக்கக்கூடிய நிலையில் அதுவும் மேஷராசி என்பது தொழிலெலாம் பார்த்திங்கன்னா பல லட்சம் சம்பாதிச்சேன் சார், பல கோடிகளை இப்போ இழந்துட்டு நிற்கிறேன், டாக்குமெண்ட் வச்சு கடன் வாங்கியிருக்கேன், நகை வச்சு கடன் வாங்கியிருக்கேன், இப்போ அதை தீர்க்க முடியுமான்னு தெரில. நிறைய பேருக்கு ஏமாற்றங்கள், கொடுத்த இடத்துல பணம் வரல சார், நான் ஒருத்தருக்கு பணம் கொடுத்தேன், அவர் ஏமாற்றிட்டார், நான் இன்னொருத்தருக்காக கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுத்தேன், அவர் ஏமாற்றிட்டார். இந்த மாதிரி பல விதமான பிரச்சனை. இதில் வேறு சில பேரெல்லாம் பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி, இதிலெல்லாம் சில ஏமாற்றங்கள் வேறு. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் குரு உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த 10ஆம் வீட்டை பார்ப்பது சிறப்பு. அதே மாதிரி 8ஆம் வீட்டையும் பார்க்குறேன். இந்த 8ஆம் இடம்னு சொல்லக்கூடியது குரு பார்க்கும்போது திடீர் அதிர்ஷ்டமாக மாறிடும். திடீர் அதிர்ஷ்டம்னா என்ன சார், புதையல் கிடைக்குமா, லாட்ரி அடிக்குமான்னு சில பேர் கேட்பாங்க. புதையலும் இல்லாது, லாட்ரியும் அடிக்காது. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து ஒரு பண வரவுகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். ஏன்னா பணம் 4 பேர்கிட்ட கேட்டிருப்பீங்க, கேட்குறவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் யாராவது ஒரு புதிய நபர் இல்லை என்றைக்கோ ஒருத்தட்ட பார்த்து பேசியிருப்பீங்க, அவங்க உங்களுக்கு உதவிகள் செய்வதற்கு முன்வருவதற்கான அற்புதமான காலகட்டம். தொழிலில் நல்ல மாற்றங்கள் வரும், முன்னேற்றங்கள் வரும். முதல்ல அந்த கடன் பிரச்சனையை தீர்ப்பீங்க. கடன் இல்லாமல் வாழ்க்கையை வாழணும் சார், இதுதான் சார் நிம்மதி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மேய்ச்சல். அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக அந்த குரு பயிற்சி இருக்கும். அதே மாதிரி திருமண வாழ்க்கையாவது சந்தோஷமாக இருக்கா சார், அதுவும் இல்லை சார், மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க, கணவர் விட்டுட்டு போயிட்டார், வீட்டில் சண்டை பிரச்சனை. ஏன்னா நிறைய குடும்பத்துக்காக நிறைய தியாகங்கள்லாம் பண்ணியிருப்பீங்க, நிறைய சம்பாதிச்சிருப்பீங்க. வீட்டுக்கு முதல் பிள்ளையாக தான் நீங்கள் தான் சம்பாதிச்சதுக்கப்புறம் தான் குடும்பமே மேலே வந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ உங்களை
எந்த ஒரு கவனிக்காமல் அவங்களாம் நல்லா இருக்காங்க சார், நான் இப்போ கஷ்டப்பட்டு இருக்கேன், எந்த உதவிகளும் யாரும் செய்யறதில்லை அப்படின்னு வருத்தப்படுவீங்க. வெளில கூட சொல்ல மாட்டீங்க, ஆனால் வருத்தம் தான் படுவீங்க. சரி ரைட், நல்லா இருக்கட்டும், பரவாயில்ல, அவங்க நல்லா இருக்கிறதுக்காக நினச்சோம் அப்படின்னு மனசு சந்தோஷப்படக்கூடியவர்களும் இந்த மேஷராசி என்பவர்கள் தான். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இப்போ குடும்பத்தில் கொஞ்சம் மாற்றங்கள் வரும். குடும்பத்தினால உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும். அதுதான் தேவை. ஏன்னா எல்லாருமே என்னென்னா மேஷராசி என்பவர்கள் பணம் கூட எதிர்பார்க்க மாட்டீங்க. அந்த ஒரு ஆதரவு, சார் நீ நல்லா இருவ, கவலைப்படாத, நான் இருக்கேன் கூட அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்கிறவங்க இருந்தாவே போதும் சார். அது என் மனைவி கூட அது மாதிரி சொல்ல மாட்டாங்க, என் கணவர் கூட சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அதனால் இந்த வருஷம் அந்த நிலை மாறும், உறவுகள் மேம்படும், திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் குறையும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு, குழந்தை பேர் இல்லாதவர்கள் இந்த வருஷம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பல காலங்கள் சில பேர்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, இருந்தாலும் இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஜூன் மாதத்துலேருந்து அடுத்த டிசம்பருக்குள்ளே கண்டிப்பாக குழந்தை பேரை கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த மேஷராசி என்பவர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு பெண்கள், முக்கியமாக பெண்கள் தான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா ஆண்கள் கூட பார்த்திங்கன்னா எப்போவும் வேலைக்கு போகக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடிய, ஆனால் பெண்கள் பார்த்திங்கன்னா நான் என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக நான் எல்லாத்தையும் எதிர்நோக்கி நான் எல்லாம் செஞ்சேன் சார், கடைசியாக இப்போ நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன், கடன் வாங்கியிருக்கேன், வெளில கூட சொல்ல முடியாது, கணவர்கிட்ட சொன்னால் திட்டுவார், அப்பா கிட்ட சொன்னால் திட்டுவாருன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்காங்க. அவங்களுக்குலாம் நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். நிறைய பேருக்கு காதலில் வெற்றி பெறக்கூடிய நேரம். காதலிச்சு நிறைய பேர் வருத்தத்தில் இருக்கீங்க. அந்த வருத்தம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த காதலில் ஒரு வெற்றி ஏற்பட்டு திருமணமாக முடிவதற்கான ஒரு வாய்ப்புண்டு. மொத்தத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு இந்த குருவுடைய பயிற்சி, முக்கியமாக 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவுடைய பயிற்சி மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையும், வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் குருவுடைய நிலை நல்லா இருக்கும்போது கண்டிப்பாக இதை விட யோக பலன்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நிறைய பேருக்கு எந்த பயிற்சி ஆனாலும் நடக்கலை அப்படின்னு சில பேர் சொல்கிறவங்க இருப்பீங்க. அவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் சரியில்லாமல் இருக்கலாம். அதே போல் தசாபுத்தி, ராகு கேது தசா, சனி தசா, புதன் தசா சில பிரச்சனைகள் இருக்கும். சில பேருக்கு சுபகிரகங்கள் சொல்லக்கூடிய குரு தசா, சுக்கிர தசையில் கூட பொருளாதார இழப்புகள், வேலையின்மை, தொழிலில் பாதிப்புகள், குடும்பத்தில் குழப்பம்லாம் நடந்திருக்கு. அதுக்கு உங்கள் சுய ஜாதகம் தான் முக்கிய காரணமாக இருக்குது. ஜாதகத்தை பார்த்து முடிவு எடுத்துக்கொள்வது சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் நோட்டில் எழுதுன மாதிரி PDFல வேணும் அப்படின்னா 51 பக்கம் PDF வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் இருக்காது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, நோட்டில் எழுதி தரோம். அது ஒரு வாரம் டைம் எடுத்துப்போம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். விருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம் எல்லாம் மற்ற பலவிதமான பிரசனங்கள் சொல்லித்தரோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாகவும் நடத்துகிறோம். ஆன்லைனில் படிக்கிறவங்க படிக்கலாம். விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.